ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லை உடனடியாக ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது கூட அவல் இருந்துச்சுன்னா போதும், ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இதில் கலோரிகள் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 அல்லது 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அவலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நெல் அப்புறம் உமி இதெல்லாமே இருக்கும். அதனால் புடச்சிட்டு சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மெலிசு அவல் அப்படிங்கிறதுனால கையில் பிசைஞ்சும் கழுவ வேண்டாம், உடஞ்சி போயிடும். இது மாதிரி லேசாக அலசி விட்டிங்கனாலே போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திரும்பவும் 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அவலை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இது மெலிசு அவல் அப்படிங்கிறதுனால நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நல்லா கழுவி எடுத்தாலே போதும், அவல் நல்லா ஊறிடும். ஒருவேளை நீங்கள் கெட்டியான அவல் பயன்படுத்துகிறதா இருந்தால் மட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம அவல் உப்புமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இந்த அவல் முட்டை உப்புமாவுக்கு நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு திரும்ப இதை டைம் லைட்டாக வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டையுடைய மஞ்சள் கரு சேர்க்க வேண்டாம், வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் ஏதாவது நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முட்டை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. ரொம்பவே ட்ரையாக விட்டுடாதீங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற போதே அவல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அவளோட முட்டை நல்லா சேர்ந்து வரும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அவலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவளும் முட்டையும் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான அவல் முட்டை உப்புமா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.